விஜய் அவர்கள் கவர்ச்சியால் ஆட்சி பிடிச்சிட்டார், கவர்ச்சியால் ஓட்டு வாங்கிட்டார், கவர்ச்சியை காட்டி காட்டியே நிறைய ஓட்டு வாங்கிட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்களா? கவர்ச்சி எங்கேருந்து வந்துச்சு? கவர்ச்சினா இதான் கவர்ச்சி. என் கண்ணுக்கு இதான் கவர்ச்சியாக தெரியுது. இல்லைனா உங்கள் கண்ணுக்கு கலை நிகழ்ச்சியாக தெரியுதா? எனக்கு அப்படி தோணலை. உங்களுக்கு எப்படி தோணுது? அப்படி கலை நிகழ்ச்சியாக தோணுச்சுன்னா நான் தான் என் கண்ணை செக் பண்ணணும். சரி, ஓகே, உங்களோட கவர்ச்சிக்கே வருவோமா? சாரி, உங்கள் கலை நிகழ்ச்சிக்கே வருவோமா? நம்ம உதயநிதி அவர்கள் எங்கேருந்து வந்தார்? உதயநிதி அவர்களை உங்களை எப்போ இருந்து உங்களுக்கு தெரியும்? யாருக்காவது தெரியுமா? இதுக்கு முன்னாடி படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உதயநிதி யாருன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அங்கே இருக்கிற உங்கள் இதில் கொத்தூசில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் தெரியாது உதயநிதி யாருன்னே தெரியாது. ஏன்னு சொல்லட்டுமா? ஏன்னா இவர் ஃபேஸ் வேல்யூ ஒன்று செட் பண்ணணும். இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் தெரியுது, அதிகமாக பாப்புலர் இருக்குன்னா சினிமாவில் நடித்தனால நிறைய படம் ஹிட்டு கொடுத்தாரு. அவர் வந்து பெரிய அந்த பீக் லெவலில் இருக்கும்போது சரி வந்தார், ஜெயிச்சிட்டார். உதயநிதி அவர்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா அதுக்கு அரசியல் தான் முக்கியமாக ஒரு வேறாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இருக்காது. நீங்கள் அரசியலுக்குள்ள மக்கள் மத்தியில் ஒரு ஃபேஸ் வேல்யூவை காட்டணும் அப்படின்னா சினிமா. ஏற்கனவே ரெட் ஜெயின்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அவர் என்ன பண்ணார்? படம் நடிக்க ஆரம்பித்தார், படம் நடித்தார், மக்கள் மத்தியில் ஸ்டாலினோட பையன் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரையை வாங்கிட்டார். வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அரசியலுக்குள்ளே வரணும். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? என் குடும்பத்தில் இனிமேல் என் பையனை யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. உள்ளே வந்துட்டாங்க. ஏன்னா அது வரைக்கும் அவரோட ஃபேஸ் வேல்யூ வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியணும், இது யார் அப்படின்ட்டு. படம் நடிச்சிருக்காரு, இந்த படத்தை மூலமா ஒரு ரசிகரை உருவாக்கியிருப்பார், அதை வச்சு உள்ளே வந்துட்டார். அப்போ இது இப்படி கவர்ச்சி கிடையாதா? திரை கவர்ச்சி கிடையாதா ப்ரோ? தேங்க்ஸ், சூப்பராக இருந்துச்சா? சூப்பராக இருந்திருக்குமே டான்ஸு. சரி, ரைட்டு. இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உதயநிதி அவர்கள் பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில் ஆனது தான் இது. வந்து உங்கள் கண்ணுக்கு ஒரு கவர்ச்சியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாசன் ஐக்கருக்கோ அரவிந்த் ஐக்கருக்கோ போய் தயவு செஞ்சு கண்ணை செக் பண்ணிடுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கலை நிகழ்ச்சி. இது வந்து கவர்ச்சியாக கிடையாது, கவர்ச்சிக்காக ஓட்டுக்காக கிடையாது அப்படின்னு சொல்லலாமா? உங்கள் பிறந்தநாள் இருக்குது, அந்த பிறந்தநாள் நடத்துகிறவனா நீங்கள் நடத்துனீங்களா இல்லைனா வேறு எவனா நடத்தியிருப்பான். கண்டிப்பாக பகுதி செயலாளர் ஒன்றியம் இது எவனா நடத்தியிருப்பான். அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கலாம்? மக்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கலாம். நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, அன்னதானம் போட்டிருக்கலாம். ஆடல் பாடல் நடத்தி தான் உதயநிதி அவர்கள் பிறந்தநாள் இங்கே காட்டணுமா தமிழ்நாட்டு மக்களுக்கு? நடந்திருக்கு. அப்போ இதெல்லாம் எப்படி கவர்ச்சியில் சேராதுங்க ஐயா? இப்போ அடுத்த கவர்ச்சி ஒன்று காட்டுற பாருங்க. இதுவும் சூப்பராக இருந்திருக்குமே உங்களுக்கு. இது வந்து நம்ம இளைஞர் அணி மாநாடில் வந்து இளைஞர்கள் வந்து பூரிப்படைஞ்சு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு நம்மளோட அந்த கொள்கைகளுக்கு கட்டுப்படணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு கலை நிகழ்ச்சி அங்கே நடந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஆரவாரம் இருக்கணும்ல. ஒரு மாநாடு நடக்கும் போதுல மாநாடுக்கு அவ்வளோ பேர் வந்திருப்பாங்க, அவங்களுக்குள்ள வந்து ஒரு இது வரணும். அது எப்படி சொல்கிறது? ஒரு உணர்ச்சின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த ஒரு நமக்கு ஒரு பூரிப்பாக இருக்கும் பார்த்தீங்களா? நம்ம கட்சி நம்ம கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையெல்லாம் உதர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதுல அதுக்கு இது தேவைப்படுது. அதனால இதை வந்து கவர்ச்சி கிடையாது, தயவு செஞ்சு இதை கவர்ச்சி கூட சேர்க்காதீங்க. இதை வந்து இப்போ அதில் இது பண்ணங்களாம் வந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது, எப்படி எடுத்துக்கணும் சொல்லுங்களா? இதுக்கு எதாவது நல்ல பேர் வைங்களாம். ஏன்னா கவர்ச்சின்னு சொன்னால் இது கவர்ச்சி கூட சேராது. ஏன்னா அவங்க கவர்ச்சியை காட்டி ஓட்டுவாங்களே அப்படின்னு சொல்ல இதை எப்படி எடுத்துக்கலாம்? எப்படிங்க எடுத்துக்கணும்? நீங்கள் ஒவ்வொரு மாநாடுக்கும் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நல்ல ஒரு குத்துசாங்க போட்டு நீங்கள் கடந்து ஆடிட்டு அடைப்பீங்க. அப்போ இது கவர்ச்சி கிடையாதுன்னா அப்போ எதுங்க கவர்ச்சி உங்கள் ஆட்சியில்? சொல்லுங்களா? நீங்கள் ஆட்சி பண்ண முச்சில் தானே நடந்துச்சு. இப்போ இது கவர்ச்சி கிடையாதா? ஒவ்வொரு இதுலேயும் குத்தாட்டம் போட்டு அடைக்கிறீங்களா? அப்போ இது கவர்ச்சி இல்லைன்னா எப்படி? எனக்கு புரியல. எனக்கு இது கவர்ச்சியாக தோணுது, உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லி கமர்ஷியல் கம்பெனி ஒரே கவர்ச்சினே வருது பார்த்தீங்களா? அடுத்த வீடியோக்கு போவோம். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாள் அரசின் சாதனை விளக்க கூட்டம் நடைபெற்றது. பால்வளத்துறை அமைச்சர் நாசர் சிறப்புரையாற்றினார். முன்னதாக கலைக்குழுவினரின் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடந்தது. மேடையில் சினிமா பாடலுக்கு ஆபாச நடனம் ஆடினர். கூட்டத்திற்கு இலவச சேலை வாங்க வந்த பெண்கள் முகம் சுளித்து வெளியேறினர். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு பிறந்தநாளுக்கு வந்து சேலை கொடுக்கறதுக்காக தான் அந்த கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அதில் ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தணும்னா அங்கே இருக்க பெண்கள்லாம்
ஆபாச நடனம்லாம் கிடையாது. அது கலை நிகழ்ச்சி. கவர்ச்சி நடனமும் கிடையாது. அதுக்கு ஒரு கலை நிகழ்ச்சி. தப்பாக நினைக்காதீங்க யாருமே. பட் அங்கே இருக்க பெண்களுக்கு வந்து அதை ரசிக்க தெரியல, அவங்களுக்கு பார்க்க தெரியல. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கோவப்பட்டு பாதி பேர் கிளம்பிட்டாங்க, பாதி பேர் முகம் சுழிச்சிட்டாங்க. ஒரு சாரி வாங்குறதுக்கு வந்திருக்காங்க, அங்கே அந்த கலை நிகழ்ச்சி போகிற முச்சில் அந்த பெண்களுக்கு அது பிடிக்கலை, அதனால் பாதி பேர் கிளம்பி போயிட்டாங்க. இதான் நடந்திருக்கு. சரிங்களா? இதுதான் டிஎம்கேவோட கொள்கை, கட்டுப்பாடு, ஒரு கலை உணர்வோடு இருக்கிறது தான் நம்ம டிஎம்கே. இது கவர்ச்சி கிடையாது, கலை உணர்வோடு இருக்கிறது. இங்கே இது நான் பேசுகிற இங்கே பாதி பேருக்கு இங்கே தப்பாக தெரிஞ்சிருக்கலாம், தப்பாக இது பண்ணியிருக்கலாம். இது அரசியலுக்கு தேவையான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தேவையில்லை. இப்போ விஜய் அவர்கள் சினிமா பின்புலத்தை இது மூலயமா வந்தாலும் இந்த மாதிரி அவரோட கூட்டத்திலேயோ அவரோட இதிலே நடந்தாலும் நான் இதை கேட்பேன். இதே இது டிஎம்கேல நடந்தாலும் இதை கேட்கலாம், தப்பு இல்லை. இப்போ நீங்கள் கவர்ச்சின்னு நீங்கள் சொல்லி நீங்கள் கவர்ச்சியால் தான் வந்தீங்கன்னு சொல்ல முடியல. இவ்வளோ எது உங்கள் இதுலேயும் கவர்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன். அப்போ இதை கவர்ச்சி இல்லாமல் என்னங்க கவர்ச்சி? அப்போ எனக்கு புரியல. இதானே கவர்ச்சி? இதான் ஒரிஜினல் கவர்ச்சி. வேறு என்னது? இதோட ஒரு பெரிய கவர்ச்சி ஒன்று காட்டுறேன், பார்க்குறீங்களா? பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி கவர்ச்சி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் டிஎம்கே. தப்பாக பேசலை, இதை திருத்திக்கிங்க. நான் எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்கிறேன், அவங்கவுங்க திருத்தி வேலை பார்த்தா அதை நம்ம ஏற்றுக்கிறதா போகிறோம். டிஎம்கே இந்த 5 வருஷத்தில் இனிமேல் இருக்கிற 5 வருஷத்தில் கரெக்டான வேலை அவங்களும் ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது மாற்றம் வரும், அவங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும், மக்களும் மாறுவாங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கொத்தூஸ் கீழே கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கதறுவீங்க, பரவாயில்ல கதறிட்டு போங்க. கதறும்போது நீங்கள் என்ன கதறினாலும் 200 நான் கொடுக்க மாட்டேன். அதனால் வந்து உங்கள் கழக நிர்வாகிகிட்டே யார்கிட்டயா போய் 200 ஓபிஸ் போய் 200 வாங்கிக்கிடுங்க. எப்படியும் நீங்கள் கீழே கதறதுக்கு அதுக்கும் ஒரு 200 கொடுக்க தான் போகிறாங்க, போய் வாங்கிக்கோங்க.